திருநர் விங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த தொடங்கியிருக்காங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணில வந்து அத கேட்டகரைஸ் பண்ணது வந்து அத நீங்க எதிர்த்து பேசியிருக்கீங்க. அவர் அரசியல் வர்றதுல வந்து எனக்கு ஐம் நாட் எக்ஸைட்டட். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அரசியலுக்கான தெளிவு அவர்ட்ட இல்லன்றது என்னோட ஒப்பீனியன். படத்தோட நிப்பாட்டிக்கங்க விஜய் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இங்க வந்து படத்த கொண்டு வரணுமா மேம் இந்த இந்த இஷ்யூக்கு? அவர் படத்துல இருந்து தானே வராரு. அவர் ஓகே. நெனச்சிருந்தா இந்த மாரி விஷயங்கள அவாய்ட் பண்ண முடியும்ன்றது தான் நம்ம பார்க்குறோம். ஆனா அவரோட படங்கள அவர் தொடர்ச்சியா அந்த மாரி பண்ணிட்டு இருக்காருன்றது இருக்குல்ல. இப்ப எனக்கே விஜய் அண்ணான்னு எப்படி தெரியும்? நானே விஜய் ஃபேன் ம். தான் சொல்றேன். இப்போ வந்து 9, 9, 9, 9 அப்படின்னு சொல்லி வரிசையா ஒருத்தன் போட்டுட்டே இருக்கான் அந்த மாரி ஒரு 10 தடவ. ஐ அம் ஜஸ்ட் சப்போர்ட்டர் ஆஃப் டிஎம்கே அப்படின்னு போட்டிருக்கீங்க. நான் வந்து திமுகவோட ஆதரவாளர் தான். நான் வந்து ஒரு பெரியாரிஸ்ட், அம்பேத்கரிஸ்ட். தமிழக வெற்றி கழகத்திலயும் வந்து பெரியார தான் வந்து தன்னோட கொள்கை தலைவர்களா வந்து வச்சிருக்காங்க. பெரியார தவிர வேற யாருமே பெரியாரிஸ்ட் கிடையாதுங்க என்ன பொறுத்தவரைக்கும். அவரோட எல்லாத்தையும் எல்லாரும் ஏத்துக்கிறாங்கன்னுலாம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குன்னு சொல்ற மாரி தான் அவர் வந்து பெரியார், அம்பேத்கர்னு பார்க்குறானுங்க. ஐ டோன்ட் திங்க் ஹி ரியலி நோ த மீனிங் ஆஃப் பீயிங் எ பெரியாரிஸ்ட் ஒரு அம்பேத்கரிஸ்ட். நம்பிக்கையை சம்பாதிக்கணும். நீங்க மக்களோட நிக்கணும், மக்களோட செயல்படணும், மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணணும், மக்களை சந்திக்கணும். உங்களோட சொகுசை பத்தி நீங்க கவலைப்பட யூ ஹவ் டு உங்களோட ப்ரையாரிட்டி மக்களா இருக்கணும். அதை பண்ணாம மக்களை உங்கள்கிட்ட நோக்கி வர வைக்கிறதே எனக்கு லைக் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்னால அவருக்கு இருக்க ஃபேன் ஃபேவரட்னால அவருக்கு ஒரு மேபி ஒரு கணிசமான ஒரு ஓட்டு வரலாம். பட் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவாருன்னு எனக்கு தோணல. அவர் வந்தாலுமே நல்லது செய்வார்ன்னு எனக்கு தோணல. அவர் அரசியலுக்கு என்ன காரணத்துக்காக வரான்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் கோடியில சம்பாதிக்கட்டும், இல்ல லட்சத்துல சம்பாதிக்கட்டும், இட் இஸ் நாட் மை ப்ராப்ளம். இல்ல மக்களுக்கு நல்லது செய்ய தான் அவர் வரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அவர் சொல்றாரு. நான் அத நம்பல. சினிமான்னு பார்த்தா நான் விஜய் அண்ணாவா, உதயநிதி ஸ்டாலினான்னு பார்த்தா நான் சினிமால எனக்கு விஜய் அண்ணா தான் முக்கியம். அரசியலா பார்த்தா எனக்கு டிவிக்கு ஏடிஎம்கே, பிஜேபினா எனக்கு டிஎம்கே தான் முக்கியம். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் மதுரை. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. சொல்லுங்க எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட்? கொஞ்சம் இந்த விஷயம் வந்து இப்ப வந்து எல்லாரும் பேசுறாங்க. அது வந்து அட்ரஸ் ஆயிருக்குன்றதுல சந்தோஷம். ஆனா ஓகே. வந்து நெறைய பேர் கடிக்கிறாங்க வந்து இப்ப டிஎம்ல வந்துட்டு. அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. நாட் நைஸ். ஓகே. பட் ஓகே ஐ அம் மேம். ஃபைன். ஓகே. ஐ அம் குட். ஓகே. தமிழக வெற்றிக் கழகத்தின் மூலமா வந்து நெறைய விங்குகள் தொடங்கியிருக்காங்க. ஸோ அதில வந்து திருநர் விங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த தொடங்கியிருக்காங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணில வந்து அத கேட்டகரைஸ் பண்ணது வந்து உங்களுக்கு தப்பா நீங்க ஐ மீன் அத நீங்க எதிர்த்து பேசியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அ விஜய் அவர்கள் வந்து அவர் சினிமா விட்டதுல இருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நான் இங்க நெறைய பேருக்கு என்ன புரிய மாட்டேதுன்னா, நான் ஒரு பெரிய அணிலுங்க. நானே ஒரு பெரிய விஜய் ஃபேன். அது இங்க நெறைய பேருக்கு ஓகே. புரியல. நான் வந்து ஓகே. ஒரு தடவ அஜித் வெர்சஸ் விஜய் சண்டை போடும்போது, நான் விஜய் அண்ணாக்கு எவ்வளோ முட்டு குடுத்துருக்கேன்னு எனக்கும் என் ஓகே. ஃப்ரெண்டுங்களுக்கும் நீங்க? தான் தெரியும். ஆ ஓகே. எனிவேஸ் அவர் வந்துட்டு படத்த விட்டுட்டு வராரு. இப்ப கடைசி ஒரு படம். அதுக்கப்புறம் அவர் படத்துல நடிக்க போறதுன்றது எனக்கு வருத்தம். அவர் அரசியல் வராதுன்றது வர்றதுல வந்து எனக்கு ஐம் நாட் எக்ஸைட்டட். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அரசியலுக்குரிய இது அவர்ட்ட இல்ல. அதுக்கான தெளிவு அவர்ட்ட இல்லன்றது என்னோட ஒப்பீனியன். விச் இஸ் டிஃபரண்ட். அரசியல் வேற, சினிமா வேற. அவர் ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு. அந்த கட்சியில வந்துட்டு இத்தனை அணிகள் அவர் உருவாக்கியிருக்காரு. அதுல குறிப்பா திருநர்களுக்குன்னு ஒரு அணிய அவர் உருவாக்கி இருக்கின்றதெல்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். அத நான் வாழ்த்துறேன். இன்னும் சொல்லப்போனா, அவர் ஓகே. வந்துட்டு இன்டென்ஷனலா விஜய் அண்ணாவே உட்கார்ந்து அவர் லேப்டாப்ல உட்கார்ந்து இந்த அணிலாம் போடுவோம். ஓ! திருநங்கைகள் 9ன்னு போடுவோம் அப்படின்னு அவர் போட்டார்ன்லாம் நான் நெனைக்கல. ம். அவரோட கட்சியில இருக்க ஓகே. பொறுப்பாளர்கள் தான் அத பண்ணியிருப்பாங்க இல்லையா? அவங்கள்ட்ட இந்த ம். ஒரு குதர்க்கமான அவங்கள்ட்ட இந்த இது பண்ணியிருப்பாங்களோங்கன்னு எனக்கு தோணுது. 2வது விஜய் அண்ணா ஓகே. பார்த்தீங்கன்னா, எனக்கு அவர எவ்வளோ பிடிக்குதோ, அதே சமயத்துல அவர் மேல சினிமாலயுமே எனக்கு இருக்க விமர்சனம், அவர் வந்து நெறைய குயர் ஃபோபிக்கான படங்கள் எடுத்திருக்காரு. அவரோட அந்த அந்த ஃபேமஸான ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்ட பார்த்தீங்கன்னா, 10, 10, 10ல நீ 1 நீக்கு, 8, 8, 8ல நீ 1 கூட்டுன்னு அந்த அந்த எண்ணுக்கு வருவாங்க. ஓகே. அம் அ அ நெறைய படங்கள்ல அந்த இந்த சிவகாசி படத்துலயும் சரி, அதுங்க வந்து திருநங்கைகள, பெண்கள, அப்புறம் பாடி ஷேம் பண்றது, இதெல்லாம் வந்து வழக்கமா அவர் பண்ணிட்டு இருக்க நபரா இதுக்கு முன்னாடி இருந்திருக்காருன்றதும் ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ ஓகே. என்னோட கேள்வி என்னன்னா, இது இன்டென்ஷனலா இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நம்புறேன். ஆனாலும் அது வந்து 28 அணில கரெக்ட்டா அத அங்க வைக்கிறதுன்னு இருக்குல்ல, அது வந்து இன்டென்ஷனலா வைக்கலன்னும் என்னால உறுதியா சொல்ல முடியாது. அட் த சேம் ஓகே. டைம் இன்ஃபாக்ட் இந்த இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் 2013ல நான் வேணா உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் அனுப்புறேன். அந்த ம். டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்த ஆர்டிக்கிள். ஓகே. 2013ல வந்துட்டு
6வது பொருளாதார கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 6த் எக்கனாமிக் சென்சஸ் எடுத்தாங்க. அதுல அந்த ம். ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்ல வந்துட்டு ஆண், பெண் அப்படின்றதுல 1, 2 நம்பர் நம்ம மார்க் பண்ணணும். அந்த நம்பர டிக் பண்ணணும். அப்புறம் அதர்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அதர்ஸ்ன்னா இப்பதான் டிரான்ஸ்ஜெண்டர்ன்னு சொல்றாங்க. அப்ப அந்த காலத்துல அதர்ஸ்ன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த அதர்ஸ்ல வந்துட்டு ஓகே. 9ன்னு போட்டிருப்பாங்க. ம், ம். ஏன்னா 1, 2ன்னு போட்டா 1, 2க்கு அப்புறம் 3, 4, 5ன்னு இருக்குல்ல. அவங்க ஏன் 9ன்னு போடுறாங்க அப்படின்னு, அந்த டயத்துல இருக்க நெறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாம் போராட்டம் பண்ணோம். அது இது பண்ணோம். அத பார்த்துட்டு ஓகே. அன்னைக்கு இருந்த டிஎம்கேவோட தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் என்ன பண்றாருன்னா, உடனே வந்து அவரு எழுதுறாரு. இந்த மாரி இந்த நம்பர் வந்து இங்க வந்துட்டு தேவையில்லாத பிரச்சனைய கிளப்பும். அது சில பேருக்கு இங்க வந்து காயப்படுத்தும். அந்த இத மாத்திருங்க அப்படின்னு சொல்லி ம். எலக்ஷன் கமிஷனுக்கு போட்டு அத மாத்த வச்சாரு. ஓகே. அதாவது இது வெறும் நம்பர் தானே! இது கோயின்சிடென்ஸ் தானே! எனக்கு இப்ப அது கோயின்சிடென்ட்டா? இல்ல ஆக்சிடென்டலான்றதெல்லாம் இப்ப எனக்கு கவல கிடையாது. அந்த ம். நம்பரோட எங்கள கனெக்ட் பண்றதுன்றது, எங்க எல்லாருக்குமே சின்ன வயசுலருந்து அது ஒரு பெரிய ட்ராமா. எங்களுக்கு வந்து அது பெரிய பிரச்சனை. எனக்கு நெறைய பர்சனலா அந்த நம்பர வச்சு என்ன எத்தன பேரு கூப்ட்டுருக்காங்க. ம். எத்தன பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க அப்டின்றது நீங்க எனக்குன்னு கூட இல்ல. எந்த திருநங்கை கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த சொல் வந்து எங்களுக்கு அவ்ளோ வெறுப்பான ஒரு சொல். வி ஹேட் இட். அத எங்களோட ஓகே. கனெக்ட் பண்றதுன்றது நெறைய முடிஞ்ச வரைக்கும் உங்களோட மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இங்க இருக்க அத்தன பேரும் யாராவது ஒரு காலத்து ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு தடவையாவது நீங்க யாரையாவது இந்த சொல்ல வச்சு நீங்க கலாய்ச்சிருப்பீங்களா? இல்லையான்றத அவங்கவங்க மனசாட்சிக்கு நான் விட்டுக்கிறேன். ம். ஸோ எனக்கு வந்துட்டு எதார்த்தமா தானே வந்துச்சு. நம்பர்ல என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கிறது கரெக்ட். அது சொல்லிக்கலாம். நீங்க சொல்லும்போது ஓகே. அது ஈஸி. என்னால அப்படி சொல்ல முடியலல்ல. நான் அந்த மாரி வளரலல்ல. நான் அந்த மாரி ஒரு பாதுகாப்பற்ற சூழல்ல தான் நான் வளர்ந்திருக்கேன். இப்ப வரைக்கும் எனக்கு அது ஓகே. ஹார்ட் பண்ணுதுன்றது ஒண்ணு இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இவங்க இப்பவும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இத வந்துட்டு அதிகாரப்பூர்வமா வரல அப்படின்னு ம். சொல்றாங்க. ப மீடியா தான் போட்டுச்சுன்னு சொல்றாங்க. ஒண்ணு இது மீடியா ஓகே. போட்டுச்சுனாக்கா, நாங்க அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. மீடியா ஏன் போட்டுச்சுன்னு இவங்க கேட்டுருக்கணும். இவங்க அத அத மறுக்கல. அப்புறம் ஓகே. இல்ல இப்படி போட்டுருக்காங்கன்னா, குறைந்தபட்சம் அந்த கட்சியிலருந்து ஏதாவது ஒரு பொறுப்புல இருப்பாங்க. ஒரு இளைஞர் அணி செயலாளர், ஒரு மாவட்ட அணி செயலாளர், ஒரு தலைமை ம். பொறுப்பாளர் ஏதாவது ஒருத்தவங்க வந்துட்டு, இல்ல இது இன்டென்ஷன் கிடையாது. இது எங்க நோக்கம் கிடையாது. ஆனா உங்களுக்கு காயப்படுத்துனா நாங்க மாத்திக்கிறோம்னு சொன்னா ப்ராப்ளம் சால்வ்ட். இவங்க யாரும் அத ஓகே. பத்தி இல்ல. வெறுமனே அது அவங்களோட பேருக்கு பின்னாடி அந்த ஃபேன்ஸுங்க தான் வந்து டிவிகேன்னு போட்டு அவங்க வந்து ஒரு சில பேர் சாரின்னு சொல்றாங்க. ஆனா அது வந்து ரொம்ப கம்மியா ஒரு 4, 5 பேர் தான். மத்தபடி எல்லாரும் ஓகே. போட்டு கடிக்கிறாய்ங்க. ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. இந்த விஷயம் நீங்க அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டீங்கல்ல மேம். அந்த ஒரு 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 லிஸ்ட் ஒரு ஒரு ஃபோட்டோ ஒண்ணு. ஆமா. அந்த விஷயம் நீங்க எங்கேருந்து மேம் எடுத்தீங்க? ஏன்னா, தமிழக வெற்றிக் கழகத்தினோட எந்த அறிக்கைகளா இருந்தாலும் டிவிகே விஜயோட ட்விட்டர் ஹேண்டில்லேருந்து தான் வரும். மோஸ்ட்லி எல்லாமே அதில தான் வந்து அவங்க போடுவாங்க அப்படிங்கும்போது, இது ஒரு அன்அஃபிஷியலா கிடைச்ச தகவல் தானே மேம். இத எங்கேருந்து நீங்க எடுத்து அந்த விஷயத்த போட்டீங்க? இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இந்த மாரி ஏன்னா நான் இப்ப மட்டும் இல்ல. நான் ரொம்ப காலமா வந்துட்டு திருநங்கைகள இந்த மாரி 9ன்னு சொல்லி அசோசியேட் பண்றதாகட்டும், அல்லது பொதுவா படங்கள்ல திருநங்கைல இது பண்ணாலும் சரி, எனக்கு எப்பவுமே வந்து யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு இந்த மாரி வந்திருக்கு. இது உனக்கு தெரியுமா? நீ பார்த்துருக்கியா? வாட் டு யூ திங்க் அபௌட் இட்? அந்த மாரி சொல்லுவாங்க. அந்த மாரி எனக்கு ஒரு ஓகே. நண்பர் இந்த மாரி வந்து டிவிகேல வந்து இப்படி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ட்விட்டர்லயும் நெறைய பேர் அத போட்டு தான் நான் பார்த்துருக்கேன். ஓகே. ஸோ வந்து இப்ப அன்அஃபிஷியலா அனுப்பிச்சனாலும், அத வந்து அவங்க கவனத்துக்கு நீங்க கொண்டு செஞ்சிருக்கீங்க. அப்படிதானே அது? ஆமா. அன்அஃபிஷியல் அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு இவங்க இப்ப நீங்க அரசியல இப்ப இன்னைக்கு இருக்க அரசியல் நீங்க உத்து நோக்குனீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரியும். உங்க ம். டிவிகே வந்துட்டு நெறைய விதமான அசம்ப்ஷன்ஸ வந்துட்டு அவங்கள பத்தின விஷயங்கள் மீடியால வருது. இவங்க தொடர்ந்து வந்து ஆனா இவங்க எதையுமே அஃபிஷியலா இவங்க இதுல வந்து அனவுன்ஸ் பண்றது கிடையாது. எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா வந்து அவங்க வந்து ம். டிஎம்கே கூட கூட்டணியா, ஏடிஎம்கேவோட கூட்டணியா அல்லது இது பண்றாங்க. இப்ப வந்து ஒரு கட்சியிலருந்து ஒருத்தர் சேர்றாரு, ஒருத்தர் விளங்குறாங்க. இதெல்லாம் வந்துட்டு செய்தியில மட்டுமே தான் அவங்க குடுக்குறாங்க. அவர் வந்து ம். மக்களையும் பார்க்கறதில்ல. மக்களே அவர தான் போய் பார்க்கணும். பனையவர்கள போய் தான் பார்க்கணுன்ற மாரி தான் வச்சிருக்காரு. நம்ம அத வச்சுட்டு ஓகே. அவர் தான் மக்கள பார்க்கலல்ல. இந்த மாரிலாம் நம்ம வந்து ஆர்க்யூ பண்ண முடியாது. அவங்க வந்து ம். இப்ப நான் சொல்றது வந்து ஒரு பொய் தகவல்ன்னு இப்ப நீங்க நிறுவ முயற்சி பண்றீங்க அப்டின்னா, உங்கள்ட்ட இருந்து விஜயே வந்து உங்கள்ட்ட இத சொன்னாரா? அவர் இந்த இத்தனா தனியா வைக்கிறேன்னு உங்கள்ட்ட சொன்னாரான்னு நீங்க கேட்டீங்கன்னா, லாஜிக்கலா ம். நீங்க நீங்க எஸ்கேப் வேணா ஆயிக்கலாமே ஒழிய, இது ஓகே. உண்மைன்றத என்னால மறுக்க முடியலல்ல. அப்ப அத நீங்க தானே சொல்லணும். அந்த கட்சிய சார்ந்த யாராவது ஒருத்தங்க, பொறுப்பான ஒருத்தவங்க வந்துட்டு, இல்ல இது எங்களோட இது இல்லன்னு இதுவரைக்கும் யாருமே சொல்லலையே! ஒருவேள இது வந்து ஃபேக்கான ஒரு விஷயமா இருந்தா, அவங்க வந்து இது 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 எங்களுது இல்லன்னு வாது சொல்லியிருக்கணும்னு சொல்றீங்களா? ஏன்னா, இப்ப நீங்க என்ட்ட கேட்கிறதே வந்து இது ஒரு ஃபேக்கா இருக்கலாம் இல்லையா? அப்டின்ற மாரி ம். தான் நீங்க ம். சொல்ல வரீங்க. அத நான் புரிஞ்சுக்கிறேன். அத ம். ரெஸ்பெக்ட் பண்றேன். அப்படி அது ம். ஃபேக்கா இருக்குன்ற பட்சத்துல அவங்க யாராவது மறுத்திருந்திருக்கணும்ல. அப்ப நான் வந்து ஒருவேள ம். அது நான் ஃபேக் நியூஸ பார்த்து நான் வந்துட்டு தப்பான ஒரு காமெண்ட் பண்ணிட்டேன் அப்டின்னா, நான் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். அது பிரச்சனை கிடையாது. நம்ம தவறு யார் தவறு செஞ்சாலும் தவறுக்கு நம்ம
இது பண்ணி தான் ஆகணும். ஆனா இன்னைக்கு 2 நாள் ஆகுது. இதுவரைக்கும் வந்து அந்த கட்சியில இருந்து யாருமே அஃபிஷியலா யாருமே அத மறுக்கலவும் இல்லல்ல. இது இன்னொன்னு ஒண்ணு சொல்லியிருக்கீங்க. இந்த டார்க் காமெடி எல்லாம் வந்து உங்க படத்தோட நிப்பாட்டிக்கங்க விஜய் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இங்க வந்து படத்த கொண்டு வரணுமா மேம்? இந்த இந்த இஷ்யூக்கு? அவர் படத்துல இருந்து தானே வர்றாரு. இப்ப அவருக்கு வந்து ஒரு கட்சியில இருந்து அவர் விசிபிலிட்டினாக்கா, இப்ப வந்து மத்த கட்சியில இருந்து ஒருத்தர் எம்எல்ஏ ஆகி, ஒருத்தவங்க வந்து நகர செயலாளரா இருந்து, அ ம். எம்எல்ஏ, எம்பி ஆகி, அப்புறம் சிஎம் கேண்டிடேட்டா நிக்கிற மாரி அவர் நிக்கலையே. அவர் சினிமால நடிச்சவரு, ம். சினிமாவால தான அவருக்கு பிரபலம். அவரோட ஃபேன்ஸ் தான் இப்ப அவருக்கான வோட்டர் பேங்கா மாறி இருக்கு. அப்படின்னும்போது அவர்ட்ட ஓகே. இருந்து சினிமாவ நீங்க பிரிக்க முடியாதுல்ல. ம், 2வது ம், ம். சினிமால வந்து இட்ஸ் நாட் லைக் இப்ப வந்துட்டு ஒரு என்ன சொல்றது? அவர் வந்து ஒரு மாஸ் ஹீரோ. அவர் ம். மாஸ் ஹீரோனாக்கா அவருக்கு நெறைய வேல்யூ இருக்கு. அவர் நெனச்சா எனக்கு இந்த படத்துல இவங்க தான் நடிக்கணும். இந்த சீன் எனக்கு ம். வேணாம். இந்த மாரி பில்டப் குடுக்கணும்னு சொல்லக்கூடிய இடம். இது வந்துட்டு நம்மளால இதெல்லாம் வந்து நம்ம வந்து யாருமே போய் ஆதாரம் இது வந்து ஊரறிஞ்ச ரகசியம் மாரி இதெல்லாம். வி ஆல் ம். நோ தட். இத வந்து நான் ப்ரூவ் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. அவர் ஓகே. நெனச்சிருந்தா இந்த மாரி விஷயங்கள அவாய்ட் பண்ண முடியும்ன்றது தான் நம்ம பார்க்குறோம். ஆனா அவரோட படங்கள அவர் தொடர்ச்சியா அந்த மாரி பண்ணிட்டு இருக்காருன்றது இருக்குல்ல. ஆனா ம். எப்படி அத வந்து கனெக்ட் பண்ணாம இருக்க முடியும்? இப்ப எனக்கே விஜய் அண்ணான்னு எப்படி தெரியும்? நானே விஜய் ஃபேன் ம். தான் சொல்றேன். எனக்கு விஜய் ஓகே. அண்ணாவ தெரியும்னா, எனக்கு சினிமா மூலம் தானேமா தெரியும். அவரு ஆமா. பாட் அந்த படங்கள பார்த்துட்டு, இந்த பாட்ட வச்சு எனக்கு கேலி பண்ணவங்களும் இருக்காங்கல்ல. அப்ப அதுக்கான ரெஸ்பான்சிபிலியும் அவர் எடுத்துக்க தானே வேணும். ஓகே. கண்டிப்பா இந்த பிரச்சனைகள வந்து சீக்கிரம் அவங்க அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நான் நெனைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன கேட்கணும்னா, இப்ப இந்த ட்வீட்டுக்கு கீழ நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல மேம். தமிழக வெற்றி கழகத்தோட சார்பா நெறைய கட்சி தொண்டர்கள், ரசிகர்கள்லாம் வந்து கீழ வந்து இத இன்டென்ஷனா பண்ணல. தவறுதலா நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணாங்க. அதுல ஒருத்தரோட கமெண்ட் கீழ போய் என்ன சொன்னீங்கன்னா வந்து, கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள்லாம் ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்றாங்க. அத தவிர்க்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த விஷயம் வந்து இந்த ட்வீட்ல இருந்து மட்டும் தான் ஆரம்பிச்சிருக்கா? இல்ல அதுக்கு முன்னாடி இருந்தே பண்ணிட்டு இருக்காங்களா மேம்? அதாவது எனக்கு வந்துட்டு நான் பொதுவாவே வந்துட்டு நான் தொடர்ச்சியாவே வந்து திரைப்படங்கள்ல, அல்லது ஒரு சமூக அரசியல் நிகழ்வுல திருநர்களுக்கு எதிரான ஒரு விஷயம்னு ஒண்ணு நடக்கும்போது, நான் எல்லாத்தையுமே இது பண்ணுவேன். அது சார்ந்தவர்கள் ஆப்வியஸ்லி இது பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஓகே. தாவைக்கு ஆட்கள்ட்ட வந்து இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி பிரச்சனை இருந்தது கிடையாது. ஏன்னா நான் வந்துட்டு அவர் அரசியல் வர்ற வரைக்குமே நான் அவரோட ஃபேன் தான். அரசியல் வந்தாலுமே கூட, அவர் வந்தா வரட்டும், வந்தாலும் நல்லதுதான். அவர் வந்து கண்டிப்பா பிஜேபி ஆளா இருக்காம இருந்தா கூட எனக்கு போதுன்ற மாரி தான் நான் எப்பவுமே அவர பார்த்துட்டு இருந்தேன். ஆ ம். அதனால அவர் விஷயத்துல நான் பெருசா தலையிடல. இது வந்துட்டு இட் கன்சர்ன்ஸ் அஸ், இட் கன்சர்ன்ஸ் மீ. எங்களுக்கு ம். திருநர்களோட நலன் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறபடியே, நம்ம அந்த மாரி ஒரு விஷயம் வரும்போது அத அட்ரஸ் பண்ணோம் அவ்வளோதான். லெட்ஸ் ஜஸ்ட் சே நான் ஒரு வேள அது ரொம்ப இன்டென்ஷனே இல்லாம கேஷுவலா நடந்தது. நீ ஏன் இப்படி பண்ண? இதெல்லாம் ஒரு மேட்டரான்னு சொல்லி, அஃபிஷியலா அந்த கட்சி சார்ந்து ஒருத்தவங்க உறுதியா சொன்னா கூட நான் வந்து, சரி அப்ப நான் தான் தப்பா புரிஞ்சுட்டேன். மேபி நான் தேவையில்லாம பேசிட்டேனோ இருக்கும். அப்படின்னு கூட நான் கேட்டுட்டு போயிருவேன். ரொம்ப சிம்பிள். ஓகே. ஆனா ஆ இவங்க வந்து இந்த கட்சிக்கு இந்த இது போட்டதுக்கு அப்புறம் எத்தனையோ நெறைய இது ட்விட்ல மட்டும் இல்ல. இன்ஸ்டாலயும் வந்துட்டு இப்போ வந்து 9, 9, 9, 9 அப்படின்னு சொல்லி வரிசையா ஒருத்தன் போட்டுட்டே இருக்கான். அந்த மாரி ஒரு 10 தடவ. ஆ ஓகே. அத வச்சே கலாய்க்கிறாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டூ கெட் இன்டோ டீடெயில். பட் ஜஸ்ட் தேர் அட்டாக்கிங். ஓகே. இட்ஸ் நாட் ம். அது வந்து நம்மள பாதிக்குது, பாதிக்கலன்றத தாண்டி இது ஒரு தேவையில்லாத வேலை. இன்ஃபாக்ட் இத ஒரு பெரிய இஷ்யூவா நான் வந்துட்டு நீங்க என்னோட ட்வீட், என்னோட Facebook எதுலயுமே நீங்க பார்த்தீங்கன்னா, நான் தொடர்ச்சியா இந்த மாரி விஷயங்கள கண்டிச்சுட்டு தான் இருக்கேன். பாராட்டிட்டு இருக்கேன். நல்லது நடந்தா பாராட்டுறதும், தவறா இருந்தா கண்டிச்சும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இந்த விஷயம் ஓகே. பெருசானது வந்து எனக்கு சந்தோஷம் தான் உள்ளபடியா. ஆனா அதுக்கு உண்மையிலேயே அவங்களோட இம்மெச்சூரிட்டி தான் அதுக்கு காரணம். அந்த கட்சியோட இம்மெச்சூரிட்டி தான். என்ன ஓ திட்டுறேன்னு சொல்லி அவங்கள தான் நெறைய ரீட்வீட் பண்ணி, இது பண்ணி, ஷேர் பண்ணி என்ன ம். ஐ டோன்ட் நோ. உங்களோட இந்த கருத்துக்கு வந்து மற்ற கட்சிகள்ல இருந்து என்ன மாரி ஒரு ஆதரவு கிடைச்சிருக்கு மேம்? யாரும் எனக்கு எனக்கு எப்பவுமே யாருமே ஆதரவு குடுத்ததில்ல. நான் வந்து குறிப்பா இந்த விஷயத்துல நான் யார்ட்டயும் ஆதரவும் எதிர்பார்க்கல. என்னோட ஆதரவு நான் எதிர்பார்க்கிறது என்னன்னா, இங்க வந்துட்டு இங்க முற்போக்கு பேசக்கூடிய, பெண்ணியம் பேசக்கூடிய, தலித் அரசியல் பேசக்கூடிய, இவங்கலாம் வந்துட்டு இந்த விஷயம்னு இல்ல. எப்பவுமே திருநர்களுக்கும் அதாவது ஒடுக்கப்பட்டவர்கள் பக்கத்துல நம்ம நிக்கணும்னு பேசுறோம்ல. எங்களுக்குன்னு ம். நடக்கிற எந்த ஒரு அநீதி நடந்தாலும், அதுக்கு வந்து எல்லாருமே நிக்கணும்னு தான் நான் எதிர்பார்ப்பேன். நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா கிடையாது. இப்போ ஒரு தலித் இஷ்யூ அல்லது ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு வன்முறைன்னும்போது, எல்லாரும் கட்சி பேதமின்றியோ அல்லது கட்சி பாரபட்சம் பார்த்துக்கிட்டோ, பார்க்காமலோ எல்லாரும் ஒண்ணு சேர்ற அளவுக்கு திருநங்கைகளுக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது யாரும் பெருசா செய்யல. தனிநபர்களா ஓகே. நண்பர்கள் சில பேர் அத ஷேர் பண்றது, "நாங்க உங்க கூட இருக்கோம்" அப்படின்னு சொல்லி தனிநபர்கள் பண்றாங்க. இன்ஃபாக்ட் ஓகே. இந்த விஷயத்துல எனக்கு ஒரு சில ஒரு 5, 6 திருநங்கைகள் தவிர பெருசா திருநர்களே எனக்காக பெருசா நிக்கல. இந்த விஷயத்துல ஏதாவது அரசியல் உள்நோக்கம் இருக்கா மேம்? எ என்ன இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க?
இல்ல மேம். அதான் கேள்வி. ஏன்னா கீழ ரசிகர்களும், தொண்டர்களும் வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் பண்ணும்போது வந்து ஒருத்தர் ஒரு கமெண்ட் எடுத்து போட்டிருக்காரு. ஐ மீன் நீங்க நவம்பர் 2024ல வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்கீங்க. இட்ஸ் ஜஸ்ட் மை ஒப்பீனியன். பிசைட்ஸ் ஐ அம் நாட் எ மெம்பர் ஆஃப் தி பார்ட்டி. ஐ அம் ஜஸ்ட் சப்போர்ட்டர் ஆஃப் டிஎம்கே அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஓகே. உங்களோட கொஸ்டினோட பேஸ் என்னன்னு எனக்கு இப்ப புரியுது. நான் வந்துட்டு திராவிட கட்சியோட ஆதரவாளர். நான் வந்து திமுகவோட ஆதரவாளர் தான். நான் வந்து ஒரு பெரியாரிஸ்ட், அம்பேத்கரிஸ்ட் ம். பேசிக்கா. இப்போ நான் வந்து சோசியல் ஜஸ்டிஸ நம்புற நபர். எனக்கு வந்து எல்லாருக்கும் சமத்துவமான வாய்ப்பு கிடைக்கணும்னு நம்புற நபர். திருநர்களுக்கு ரிசர்வேஷன், கல்வி, வேலைவாய்ப்பில் உள் இடஒதுக்கீடு கிடைமட்ட ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் கிடைக்கணும்னு போராடுற ஒரு நபர். தமிழ்நாட்டுல அந்த விஷயத்த நோக்கி செயல்படக்கூடிய ஒரே கட்சி திமுக. அது அந்த நம்பிக்கை எனக்கு ஏன் வருதுன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க வந்து திருநர்களுக்காக அவங்க செஞ்ச பல நலத்திட்டங்களால அந்த நம்பிக்கை எனக்கு வருது. என்ன மாரி பல திருநர்களுக்கு இருக்குது. அப்படி ஓகே. இருக்கும்போது, என்னோட நலன் சார்ந்து ஒரு கட்சி பேசுதுன்னா, அந்த கட்சிக்கு நான் சப்போர்ட்டரா இருக்கிறது தான் இயல்புன்னு நான் நினைக்கிறேன். இட் இஸ் நாட் சம்திங் எனக்கு வந்து இந்த இந்த கட்சிய ஆதரிக்கிறனால எனக்கு அவங்க பதவி குடுக்க போறதோ, அதனால எனக்கு 10 பைசா இந்த ரூ. 200 போட போறதோ ஒரு டேஷும் கிடையாது. நோ யூஸ் டூ பி ஹானஸ்ட். இதனால எனக்கு எந்த பயனும் கிடையாது. ஆனா, ம். நான் ஒரு தனிநபரா, ஒரு ஒரு தலித்தா, ஒரு திருநங்கையா, நான் என் வாழ்க்கையில எனக்கு வந்து வேற வேற விஷயங்கள நேரடியா, மறைமுகமா அவங்க கொண்டு வந்த நலத்திட்டங்களோட பயன் என்னோட வாழ்க்கையோட வளர்ச்சியில இருந்திருக்குன்னும்போது, நியாயமா நீங்க வந்து அத நெனச்சு தானே பார்ப்பீங்க. இப்போ ஒரு வேள பிஜேபி எனக்காக நல்லது செஞ்சிருந்தா, நான் பிஜேபி இது பண்ணுவேன். பிஜேபி என்ன ஓகே. பண்ணுது? திருநங்களுக்கு எதிரான வன்முறைய வந்துட்டு மட்டம் படுத்துது. அதுக்கு வந்து அதுக்கான தண்டனைகள குறைக்குது. ரொம்ப கேவலமா குறைச்சு வச்சிருக்குது. ஆ ஓகே. நம்ம 2017ல இருந்துட்டு டிரான்ஸ் புரொடெக்ஷன் பில்லுன்னு ஒண்ணு கொண்டாடுறாங்க. அது இன்ன வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்காங்க. அதுலயுமே வந்து கல்வி வேலைவாய்ப்பு பத்தியே பேசல. அது உண்மையிலேயே சொல்லப்போனா அது புரொடெக்ஷன் ஆக்ட்ன்னு சொன்னாலும், திருநர்களுக்கு எதிரான திட்டங்கள் தான் அதுல இருக்குதே ஒழிய, அதுக்கு சப்போர்ட்டிவான விஷயங்கள்னு அதுல எதுவுமே இல்ல. குறிப்பா கல்வி வேலைவாய்ப்ப பத்தி அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க. அப்படி ம். இருக்கும்போது நான் ஏன் பிஜேபிய சப்போர்ட் பண்ணணும்? எனக்கு ம். வந்து எந்த கட்சி எனக்கு ஒரு நம்பிக்கை தருதோ அவங்கள இது மக்களோட ஓட்டு உரிமைன்றது இது பேசிக் ரைட்ஸ்ங்க. ஹியூமன் ரைட்ஸ்ங்க இந்தியால. நம்ம எல்லாரோட மக்களோட உரிமை ஓட்டு போடுறது உரிமை அண்ட் கடமை. இப்ப நான் ஒரு ம். கட்சிக்கு ஓட்டு போட போறேன்னா, ஏன் அந்த கட்சிக்கு போடணும்னு நான் பார்ப்பேன். எனக்கு அது நல்லது செய்யுதான்னு பார்ப்பேன். எனக்கு நல்லது செய்யக்கூடிய கட்சியா ஒரு கட்சி இருந்துச்சுன்னா, அதுக்கு நான் ஆதரவு ஓகே. தெரிவிக்கின்றது இயல்பு தானே. இத எப்படி நீங்க ஒரு குற்றமா பார்க்க முடியும்? இத எப்படி நீங்க வந்துட்டு ம். ஒரு அரசியல் இது இது பண்ண முடியும்? அது வேற, இது வேற. இங்க நான் ஒருவேளை இதுங்க டிவிகேன்றனால ஏதோ அவங்க ஏடிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு அவங்க பார்க்கிறபடியா அவங்க அப்படி நினைக்கலாம். அப்படி கிடையாது. ம். இது வந்துட்டு ஓகே. எந்த கட்சி இப்படி போட்டனாலும் இன்னும் சொல்லப்போனா நீங்க என்னோட பழைய டீப்ஸ் எல்லாம் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா, ம். திமுகவையுமே நான் கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். ம். திமுகவிலேயே ஒரு முறை வந்துட்டு 3ஆம் பாலினம் சொல்லும்போது, ஏங்க நம்ம கலைஞர் தான் வந்து திருநங்கைன்ற ஒரு டெர்ம வந்து நான் திருநங்கைன்ற டெர்ம் ஆக்சுவலி ஆ ஆரம்பத்துல இருந்து அது 2006லேருந்தே நான் எழுதிட்டு இருந்தேன். சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படிதான் எங்கள கூப்பிடணும். அரவாணின்னு கூப்பிடக்கூடாதுன்னு. அவர் வந்து அத ம். சட்டமாவே மாத்துனதுக்கு அப்புறம் அதையும் நம்ம வரவேற்கிறோம். இப்ப ஓகே. வரைக்கும் வந்து திருநர்களுக்கான பல சொல்லாடல்கள இப்பவும் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் தான் வந்துட்டு ஆ குயர் சென்னை கிரானிக்கல்ஸோட சேர்ந்து போட்டிருக்காங்க. ஒரு புத்தகமே வந்திருக்கு. திருநர் மக்களை, குயர் மக்களை எப்படிலாம் பால் புதுமையினர், சமபால் ஈர்ப்பாளர்களை எப்படி அழைக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய ஹேண்ட் புக்கே போட்டிருக்காங்க. திங்ஸ் ஆர் ஓகே. தேர். இல்லையா? நான் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்துல தான் ஆதரிக்கிறேன். அதுவே அவங்களே வந்துட்டு 3ஆம் பாலினம்னு ஒரு இடத்துல ஏதோ ஒரு டிக்கெட் ஏதோ விஷயம் ஏதோ ஒரு இடத்துல பேசும்போது, "ஏன் 3ஆம் பாலினம், 4ஆம் பாலினம்னு எங்கள சொல்றீங்க? அப்ப 1ஆம் பாலினம் யாரு?" எங்கள தான் கலைஞரே திருநங்கைன்னு சொல்லியிருக்கும்போது, நீங்க ஏன் திரும்ப 3ஆம் பாலினம்ன்ற மாரி கொண்டு வரீங்கன்னு அவங்கள திட்டியிருக்கேன். இப்ப சமீபத்தில ஓகே. எஸ்பி சேகர் அவர்களுக்கு வந்துட்டு அவரோட அப்பா பேர வைக்கிறன் போதும், அதையும் நான் வந்துட்டு ஒரு மாரி சர்க்காசமா பேசி சிஎம்ம டேக் பண்ணியே நான் போட்டிருக்கேன். ஏன் இப்படி பண்றீங்க? பெரியார இழிவுபடுத்திட்டு இருந்த ஒரு நபருக்கு நீங்க என்ன அவங்க அப்பாக்கு குடுக்குறீங்க? அவர் நாடக கலைஞர்னா, அவர விட ஆக்சுவலி நான் நாடக கலைஞர். நான் 20 வருஷத்துக்கு மேல எனக்கு ஒரு திருநங்கையா இந்தியாலயும், தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரே முழு நேர திருநங்கையா, நாடக கலைஞரா நான் இருக்கிறேன். இங்க ஸ்விஸ்ல நான் வந்துட்டு போன வருடம் வந்து சிறந்த நாடகத்துக்கான தேசிய விருது வாங்கியிருக்கேன். என்னோட புத்தகங்கள் இருக்கு. என்னோட புத்தகம் வந்து படமாவே வெளிவந்திருக்கு. அந்த படம் தேசிய விருது, ஸ்டேட் அவார்டும் வாங்கியிருக்குது. நீங்க வந்து எந்த ம். அடிப்படையில அப்ப எங்க அம்மா இறந்ததுக்காக எங்க அம்மா பேர போடுவீங்களா? அப்படின்னு சொல்லி இப்படியே கேட்டே நான் சிஎம்ம டேக் பண்ணியே நான் போஸ்ட் போட்டிருக்கேன். இது போக திமுக கட்சி ஆதரவா செயல்படக்கூடிய நபர்கள் குயர் ஃபோபிக்கான டெர்ம் யூஸ் பண்ணும்போது, இது நான் வந்து ஆக்சுவலி ட்வீட் வந்து ரொம்ப சாஃப்ட்டா, ஜென்டிலா போட்டிருக்கேன். ஏன் இப்படி பண்றீங்கன்னு.
ஆனா திமுக நண்பர்கள் அப்படி போடும்போது, அவங்க நண்பர்களா இருந்தாலும் சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் போனாலுமே பரவாயில்லன்னு சொல்லி, நான் அவங்கள ரொம்ப கடுமையா பேசியிருக்கேன். நீங்க அதையும் இப்ப வரைக்கும் நீங்க என்னோட இன்ஸ்டா எல்லாத்துலயும் பண்ணி எதையுமே நான் டெலீட் கூட பண்ணதில்ல. எல்லாமே ஓகே. அப்படியே தான் இருக்குது. ஸோ நீங்க வந்துட்டு அதனால எனக்கு கட்சி சாயம் போச்சுன்னா, அது உங்களோட அறியாமை. நீங்க வந்துட்டு யூ ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டூ ஃபைண்ட் அ ரீசன் டூ நாட் அக்செப்ட் த ஃபேக்ட். எனக்கு வந்து ஓகே. திருநர் நலனா அப்படின்னு வரும்போது, ரொம்ப சிம்பிள்ங்க. சினிமாவான்னு வந்தாக்கா, நான் வந்து சினிமான்னு பார்த்தா நான் விஜய் அண்ணாவா, உதயநிதி ஸ்டாலினான்னு பார்த்தா, நான் சினிமால எனக்கு விஜய் அண்ணா தான் முக்கியம். அரசியலா ம். பார்த்தா எனக்கு டிவிக்கா, ஏடிஎம்கே, பிஜேபினா எனக்கு டிஎம்கே தான் முக்கியம். அதுவே ஓகே. எங்களோட நலன் எங்கள எப்படி நீங்க அட்ரஸ் பண்றீங்க அப்படின்னும்போது பார்க்கும்போது, அதுல நான் டிஎம்கே, ஏடிஎம்கேன்னு கூட நான் பார்க்க மாட்டேன். யாரா இருந்தாலும் நான் அடிப்பேன். ஓகே. யார் தப்பு பண்ணாலும் நீங்க வந்து விமர்சனம் பண்ணுவீங்க. விமர்சனம் பண்ணுவேன். நீங்க வந்து நான் எனக்கு வேலை மெனக்கெட்டு இதுக்காக உங்கள நான் தேட முடியாது. நீங்க இவ்வளோ ரிசர்ச் உங்களால முடியும்னாக்கா, நீங்க போய் ஒரு 10, 15 ட்வீட் தள்ளி பார்த்தீங்கனாலே கூட இருக்கும். ஓகே. இவரும் வந்து தமிழக வெற்றி கழகத்திலயும் வந்து பெரியார தான் வந்து தன்னோட கொள்கை தலைவர்களா வந்து வச்சிருக்காங்க. ஸோ அப்படி கொள்கை தலைவர்களா அவங்கள வச்சிருக்கிற ஒரு கட்சியிலேருந்து இந்த மாரி விஷயம் நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இல்லைங்க. ரொம்ப ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி கூட நான் ஒருத்தர அந்த மாரி பிளாக் பண்ணேன். அவர் வந்துட்டு அ என்னன்னாக்கா, ஒரு கட்சியில ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கள போய் ஏதோ ஒரு விஷயம் போட்டப்ப நான் வந்துட்டு என்னமோ கமெண்ட் பண்ணேன். கமெண்ட் பண்ணும்போது, ஒருத்தரு பகுத்தறிவு பகலவன் அவரோட ப்ரொஃபைல்ல போட்டிருந்தாரு. அவர பார்த்தா அவர் ம். டிஎம்கே ஆதரவாளரா தான் தெரிஞ்சாரு. அவர் என்ன சரி. போட்டிருக்காருன்னா, நான் நான் திருநங்கைன்னு அவருக்கு புரியல. அவரு எனக்கு சப்போர்ட் பண்றதா நெனச்சுட்டு, இந்த ஐடியே ம். வந்து பொம்பள வேஷத்துல இருக்கிற ஒரு 9ன்னு இதே வார்த்தைய தான் அவர் போட்டிருந்தாரு. அதுல ம். போய் ம். ம். அதுக்கு நான் தனியா ஒரு பதில் சொல்லி, நானே ஒரு திருநங்கை. திருநங்கைன்றது கூட தெரியாம, நீங்க வந்து தந்தை பெரிய அது பகுத்தறிவு பகலவன்னு பெயரையே வச்சுக்கிட்டு, நீங்க அந்த எதிர்க்கட்சிய நபர திட்டுறதா நெனச்சுட்டு, நீங்க திருநர்கள இழிவுபடுத்துறீங்க. உங்கள நான் பிளாக் பண்றேன் அப்படின்னு போட்டுட்டு தான், அந்த நபரையே நான் பிளாக் பண்ணேன். அது என்னோட போஸ்ட்லயும் இருக்கு. அத கூட ஓகே. நீங்க ஒரு 2 நாள், 3 நாளுக்கு முன்னாடி தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். யூ கேன் ஈசிலி ஃபைண்ட் அவுட். அப்படி ஓகே. இருக்கும்போது, ஓகே. பெரியார்ன்னு பகுத்தறிவு பாகவன் எனக்கு பெரியார் தான் முக்கியம்னு போட்டு, டிஎம்கேல இருக்கவங்களுமேட்ட கூட அந்த அந்த மாரி குயர் ஃபோபிக்கான சில விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. அதுல வந்து கட்சி பேதமே கிடையாது. இது வந்து ஒரு ம். ம். ஆணாதிக்க பார்வை. அது வந்து பெரியார ஏத்துக்கிட்டவங்க எல்லாருமே பெரியார தவிர வேற யாருமே பெரியாரிஸ்ட் கிடையாதுங்க. என்ன பொறுத்தவரைக்கும். அவரோட எல்லாத்தையும் எல்லாரும் ஏத்துக்கிறாங்கன்னுலாம் கிடையாது. ஓகே. அவங்களுக்கு தலித்துகள்னு இப்ப நான் தலித் நண்பர்கள் பல பேர் இருப்பாங்க. ஆனா அவங்க குயர் ஃபோபிக்கா இருக்கவங்களையும் நான் என்னோட லைஃப்ல பார்த்துருக்கேன். தலித் அரசியல் ஓகே. பேசுவாங்க. பெண்ணியம் பேசுவாங்க. இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம் பேசுவாங்க. ஆனா, அவங்க வந்து திருநங்கைகள வந்து பார்க்கும்போது ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றத நான் பார்த்துருக்கேன். என்னைய அவங்க மலினமா நடத்தியத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ, ஐ டோன்ட் திங்க் ஓகே. அது ஹேஸ் நத்திங் டூ டூ வித் திஸ். அவர் பெரியார ஓகே. ஏத்துக்கிறாரு, அம்பேத்கர் எனக்கு அதிலயுமே விமர்சனம் இருக்கு. அவர் வந்து ரொம்ப ஜெனரிக்கா வந்துட்டு எல்லாரையும் கவர் பண்ற மாரி, உங்களுக்கு என்ன 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 உங்களுக்கு பாட்டு வேணுமா? பாட்டு இருக்கு. டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்குன்னு சொல்ற மாரி தான் அவர் வந்து பெரியார், அம்பேத்கரையும் பார்க்குறான்னு எனக்கு ஐ டோன்ட் திங்க் ஹி ரியலி நோ த மீனிங் ஆஃப் பீயிங் எ பெரியாரிஸ்ட் ஆர் அம்பேத்கரிஸ்ட். இட்ஸ் மை ஓகே. ஹம்பிள். அதனாலலாம் ஓகே. நான் வந்து ஐ டோன்ட் கிவ் எனி திஸ் திங். இப்போ அந்த லிஸ்ட்ல படி பார்த்தீங்கன்னா வந்து திருநங்கைகளுக்காக தனியா ஒரு விங் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ அந்த விங்ல என்ன மாரி ஒரு செயல்பாடு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐ டோன்ட் நோ. அத அவங்க தான் சொல்லணும். ஓகே. நான் ஏன் அஸ்யூம் பண்ணணும் அத பத்தி? ஓகே. இல்ல இந்த மாரி விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு 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 தாட் இருக்கா உங்களுக்குன்னு கேட்கிறேன் நான். வேற ஒண்ணும் நான் இல்ல. தான் சொல்லலங்க. அவங்களுக்கு ஆக்சுவலி அரசியல் புரிதல், சமூகத்த பத்தின பார்வை, சமூகத்தின் மீதான அக்கறையில அவங்க கட்சிக்கு வந்த மாரி எனக்கு படல. எனக்கு அவங்கள்ட்ட எதிர்பார்ப்புமே இல்ல. அவங்க வந்து ஓகே. திருநர்களுக்குன்னு ஒரு அணி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, நல்ல விஷயம். குட். யூ ஆர் டூயிங் இட். ஐ அப்ரிஷியேட் இட். அவ்வளோதான் என்னால சொல்ல முடியுமே ஒழிய, ஐ ரியலி டோன்ட் ஈவன் ஹேவ் எனி டிமாண்ட் டூ ஹிம். அவருக்கு அவர் ஓகே. இன்ஃபாக்ட் இந்த கேள்வி நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அவங்கள்ட்ட தான் நீங்க கேட்கணும். திருநர் அணின்னு வச்சிருக்கீங்க. இந்த அணில வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்படின்னு கேட்கணும். அப்ப அவங்க வந்து இது குறித்து திருநர்களுக்காக செயல்படக்கூடிய ஏதாவது எக்ஸ்பர்ட்ஸ் கூட கலந்துரையாடி, ஏதாவது செயல் ம். திட்டம் வச்சிருக்காங்களா? குறிப்பா ஓகே. கல்வி வேலைவாய்ப்புல அவங்க ஆட்சிக்கு வந்த திருநர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு சாதி ரீதியான ஹாரிசான்டலான ரிசர்வேஷன் குடுக்க தயாரா இருக்காங்களா? அவங்களோட சர்ஜரிக்கு வந்துட்டு பொருளாதார ரீதியா சப்போர்ட் பண்ண தயாரா இருக்கிறாங்களா? அவங்கள வந்து ம். பேரண்ட்ஸ் வந்து வீட்ட விட்டு தொரத்தாம, அவங்கள டிஸோன் பண்ணாம, அத தடுக்கிற மாரி பாதுகாப்பான சட்டங்கள் எதுவும் இயக்கப் போறாரா? இந்த மாரி விஷயங்கள அவர் தான் எங்கள அப்ரோச் பண்ணி, எங்கள்ட்ட வந்து எங்களோட தேவை என்னன்னு கேட்டு அத வந்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது குறைந்தபட்சம் அத பத்தி எஸ்டாப்லிஷ் ஒரு 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 விளக்கமா ஒரு இது அவர் தான் இட்ஸ் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. வை ஓகே. நான் ஏன் அவரு இது பண்ணணும், இது பண்ண போறாரு, அது பண்ண போறாரு நான் எப்படி அஸ்யூம் பண்ண முடியும்? ஓகே.
ஸோ வந்து இந்த இத்தனை விங்கில் வந்து திருநங்கைகளுக்கான விங்கை சேர்த்ததுக்கான காரணம் வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு நல்லது செய்யறதுக்காகவா, இல்லை வந்து ஒரு ஓட் பர்சன்டேஜ் அங்கே இருக்குது அதை வாங்கணும்னு நினைக்கிறாங்களா சார்? ஐ டோன்ட் திங்க் திருநர்களுக்கு ஆக்சுவலி ஓட் பர்சன்டேஜ்லாம் ஒன்றும் கிடையாது, டு பி ஓகே. ஹானஸ்ட். அவர் உண்மையிலேயே கூட நல்லது செய்யலாம் கூட நினைச்சிருக்கலாம். எனக்கு ம். தெரியாது. இட் கேன் பி வந்து ஓகே. சும்மா எல்லாருக்குமே ஒண்ணு இருக்கணும். இன்னைக்கு நாங்க எந்த அளவுக்கு இன்க்ளூசிவ்னு காட்டிக்கணும்னு அது ஒரு 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 லேம் செயற்கையாவும் அது இருக்கலாம். இல்ல ஜென்யூன் ம். இன்ட்ரெஸ்ட்டாவும் இருக்கலாம். ஐ ஹேவ் நோ ஐடியா. ம். ஐ டோன்ட் நோ. நான் அந்த கட்சியில மெம்பரோ எதுவோ எனக்கு தெரியாது. அவங்களோட எண்ணம் ஓகே. என்னன்னு எனக்கு தெரியாது. பட் இதுவரைக்கும் அவங்க கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டுமே அவங்க இதுவரைக்குமே இங்க நடந்த எந்த ஒரு இஷ்யூக்காகவும் அவங்க நின்னதோ அல்லது சீரியஸா அதுக்கு ரியாக்ட் பண்ணதோ கிடையாது. ரொம்ப லேட்டா அட் சம் பாயிண்ட் ஓகே போனா போதுன்னு ஒரு அறிக்கை விடுறது. அவரோட வீட்டுக்குள்ளேயே ம். வந்து கட்சி தலைவரோட போட்டோ வச்சுட்டு கும்பிடுறது. இப்படியே தான் பண்றாரு. அவர் வந்து ஒரு மாரி அ டூட் இஃப் யூ வாண்ட் டூ பி இன் பாலிடிக்ஸ் நீங்க வந்து ஓட்டு மக்களோட ஒரு நம்பிக்கைய சம்பாதிக்கணும். நீங்க மக்களோட நிக்கணும். மக்களோட செயல்படணும். மக்கள்ட்ட போய் பிரச்சாரம் பண்ணணும். மக்கள சந்திக்கணும். உங்களோட ம். உங்களோட சொகுச பத்தி நீங்க கவலைப்பட யூ ஹேவ் டூ உங்களோட பிரையாரிட்டி மக்களா இருக்கணும். மக்கள போய் நீங்க அணுகி மக்கள்ட்ட போய் பேசணும். அத பண்ணாம மக்கள உங்கள்ட்ட நோக்கி வர வைக்கிறதே எனக்கு லைக் ஐ லாஸ்ட் ஹிம் தேர். எனக்கு ஓகே. வந்து அவர் கண்டிப்பா மேபி இந்த ஃபர்ஸ்ட் எலக்ஷன்னால அவருக்கு இருக்க ஃபேன் ஃபேவரைட்னால அவருக்கு ஒரு ஒரு மேபி ஒரு கணிசமான ஒரு ஓட்டு வரலாம். பட் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவாருன்னு எனக்கு தோணல. அவர் வந்தாலுமே நல்லது செய்வார்ன்னு எனக்கு தோணல. திரு விஜய் அவர்கள் வந்து சினிமாவில் வந்து உச்சத்தில் இருக்காரு. அவரோட படத்தோட பிஸ்னஸும் ஆகட்டும், அவரோட சம்பளம் ஆகட்டும் எல்லாம் ரொம்ப அதிகமாக வாங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அவர் அரசியலுக்கு என்ன காரணத்துக்காக வரான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரியாது. ஏங்க அவர் ஏன் அரசியலுக்கு வந்தாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல, இல்ல. அதெல்லாம் நீங்க நீங்க அவர்ட்ட தான் கேட்கணும். அவர் வந்து ஓகே. அவர் கோடியில சம்பாதிக்கட்டும், இல்ல லட்சத்துல சம்பாதிக்கட்டும், அவர் விட்டுட்டு ம். வரட்டும், விடாம வரட்டும். லைக் இட் இஸ் நாட் மை ப்ராப்ளம். அத பத்தி ம். எனக்கு ஒரு கன்சர்னும் கிடையாது. ஐ ஹேவ் நத்திங் டூ டூ வித் இட். அதெல்லாம் நீங்க ஓகே. அவர்ட்ட தான் கேட்கணும். ஏன் சார் இவ்ளோ சம்பளம் வருது? அத விட்டுட்டு ஏன் அரசியலுக்கு வரீங்கன்னா, நீங்க அவர்ட்ட தான் கேட்கணும். இல்லை, மக்களுக்கு நல்லது செய்ய தான் அவர் வரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அவர் சொல்றாரு. நான் அத ம். நம்பல. தமிழக வெற்றி கழகத்துலேருந்து ஒருவேளை அழைப்பு வந்தால் அதை உங்க கூட சேர்ந்து பயணம் பண்ணுவீங்களா நீங்கள் எதிர்காலத்தில்? ம்ஹ்ம். பட் அவங்க வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, இந்த மாரி இந்த அணி இருக்குது. இந்த அணியில ம். வந்து இந்த அணி மூலமா நாங்க உங்களுக்கு ஒண்ணு நல்லது செய்யணும் அப்டின்னாக்கா, என்ன வேணும்? என்ன உங்களோட ஓகே. தேவை என்ன? அப்டின்னு கேட்டாங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு தனிநபர் வெறுப்பெல்லாம் கேரி பண்ற நபர் கிடையாது. எனக்கு வந்துட்டு அரசியல் நான் சொன்னேன்ல, இப்ப யாராவது திரும்ப இன்னொரு படத்துக்கு வந்து விடாமுயற்சியா இல்ல வாரிசான்னு கேட்டா, நான் வாரிசுன்னு சண்ட போடுவேன். எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே. ஐ ஓகே. நைஸ்லி ஐ வில் டூ தட். ம். அரசியல்ல வந்துட்டு அவர் விஜய் வேணுமா வேணாமான்னா, விஜய் போட்டு தாக்குறதுக்கும் நான் கொஞ்சமும் யோசிக்க மாட்டேன். அதே சமயத்துல ம். அவர் ம். திருநெல்வேலிக்கு ஒரு விஷயம் நல்லது பண்றாருன்னா, அத பாராட்டுறதுக்கும் நான் தயங்க மாட்டேன். எனக்கு வந்து அந்த ஓகே. தீம் அந்த அந்த எதுக்காக எத அக்செப்ட் பண்றோம், எத ஆர்கியூ பண்றோம் அந்த 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 இண்டிவிஜுவல் திங்ஸ் மேல தான் எனக்கு கன்சர்ன். பெர்சன் மேல ம். கிடையாது. ம். இப்பவே அவங்க ஓகே. வந்துட்டு வந்து எங்க கட்சியில நாங்க இத பண்ணலாம்ன்னு இருக்கோம். என்ன பண்ணா நல்லா இருக்கும்னு என்ட்ட ஒரு அட்வைஸ் மாரி ஒரு ஒரு எக்ஸ்பெர்ட் அட்வைஸா கேட்டாங்கன்னா, ஜென்யூனான என்னோட என்னோட கோரிக்கைகள் இதெல்லாம் நீங்க பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணா எங்களுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் நீங்க செய்யலாம். அப்படின்றத சொல்லுவேன். பட் அந்த கட்சியில நான் உறுப்பினரா இருக்கலாம் வாய்ப்பு கிடையாது. ஓகே. ஸோ இந்த விஷயம் இல்லாமல் வந்து விஜய் மீதும் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் உங்களுக்கு வேற ஏதாவது அதிருப்தி இருக்கா மேம்? வேற ஏதாவது விஷயங்கள் வந்து உங்களுக்கு எதிராக இருக்கா? விமர்சனம் பண்ணுற மாதிரி இருக்கா அந்த கட்சியை பற்றி? அதிருப்தின்னு இல்ல. நான் வந்து பொலிட்டிக்கலி பார்த்தா என்ன என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஐ கேன் பி டோட்டலி ராங். ஓகே. நான் சொல்றது ஓகே. முழுக்க முழுக்க தவறா கூட இருக்கலாம். பட் என்னோட பார்வையில பார்த்தா, ஜனநாயகத்துக்கு படி நம்மளோட சிஸ்டமே அதான். ஒரு ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி 2மே இருக்கணும். ஒரே கட்சியா இருக்கக்கூடாது. இல்லன்னா அது பாசிசத்த நோக்கி போயிருன்ற ஒரு அமைப்புல தான் நம்மளோட எலக்ஷன் சிஸ்டம் இருக்கு. மெஜாரிட்டியா ஓகே. இருந்தாலும் யூ நோ ஆளும் கட்சி, எதிர்க்கட்சின்னு 2 சைடு இருக்கு. தமிழ்நாட்டுல இந்த நான் இந்த 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 நடப்புல நடக்கிற கரண்ட் டிஎம்கே கவர்ன்மென்ட் மேல எனக்கு ரொம்ப நன்மதிப்பு இருக்கு. அவங்க நெறைய மக்களுக்கு நல்லா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஈரோடுல இவ்ளோ பிரச்சனை, இவர் பெரியார் அவ்ளோ இது பண்ணாலுமே, அங்க யாருமே போய் கன்சர்னே பண்ணல. பிகாஸ் நம்ம நல்லது பண்ணியிருக்கோம். மக்களுக்கு தெரியும். ஓட்டு போடுவாங்கன்னு நெனச்சாங்க. 75 கிட்ட எடுத்திருக்காங்க. 75% கிட்ட வாங்கியிருக்காங்க. சோ அவங்க நல்லது பண்றாங்க. அதெல்லாம் அவங்க நம்புறாங்க. நான் என்ன நெனைக்கிறேன்னா, நல்லது பண்ணிட்டோம். எனக்கு வந்து ஒரு கட்சி இருந்தா, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு எதிர்க்கட்சி இருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். ம். ஏடிஎம்கேயோட இது எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சு போச்சுன்னு தான் நான் பார்க்குறேன். அம் அப்படி இருக்கும்போது, அ இப்ப விசிகவோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியுமே கூட பிஜேபிய எதிர்க்கணும். சென்ட்ரல்லயே நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னும்போது, இங்க வலு சேர்க்கணும்போது அவங்க வந்து டிஎம்கேவோட கூட்டணியோட இருக்காங்க.
அப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சி ஒண்ணு வேணும்னு நான் நம்புறேன். அது ஏடிஎம்கேவா இதுக்கு மேல இருக்கும்னு எனக்கு தோணல. அப்படி ஓகே. இருக்கும்போது ம் ஏன்னா இந்த நடுவுல தேமுதிகன்னு ஒண்ணு வந்துச்சு. இப்ப அதுவுமே வந்து போயிருச்சு. க க கல ம். இதாயிருச்சு. அப்படி இருக்கும்போது இவர் புதுசா வராரு. எதிர்க்கட்சியா ஒருத்தங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு பெரும்பான்மை நம்பரோட இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அது ஓகே. இஃப் இஸ் டிவிகே ஐ அம் ஃபைன். ஆனா எதிர்க்கட்சின்றது சும்மா ஆளுங்கட்சி எதிர்க்கிற கட்சி கிடையாது. இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு தேதியில விசிகாவும், கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் டிஎம்கேவோட அலையன்ஸ்ல இருந்தாலுமே, எதிர்க்கட்சியா அவங்க தான் செயல்படுறாங்க. நெறைய தடவ வந்து இந்த வந்து இது குற்றம், இது சரி, இது தப்புன்னு கேட்கிறவங்களாவும் இருக்கிறாங்க. ம். ஒருவேளை விஜய் அவர்கள்ட்ட வந்து மேபி நான் தப்பா கூட புரிஞ்சுக்கலாம். என்னோட பார்வையில தான் அவருக்கு வந்து அரசியல் புரிதல் இல்ல. அவருக்கு சமூக இதுவே இல்ல. அவர் வந்துட்டு தேவையில்லாம பண்றாருன்னு எனக்கு தோணலாம். ஆனா, அவருக்கு ம். உண்மையிலேயே அரசியல் புரிதல் ஆக்சுவலி இருக்கலாம். அவருக்கு நல்ல அரசியல் சோசியல் கான்ஷியஸ் ஸ்ட்ராங்கா கூட இருக்கலாம். இருந்து ஒருவேளை அவர் வந்து ஏதோ சில சீட்டுகள் ஜெயிச்சு எதிர்க்கட்சியா நின்னு, ரொம்ப ஸ்ட்ராங்கா பொலிட்டிக்கலா செயல்பட்டார்னா, சூப்பர். நான் வரவேற்பேன். பட் ஓகே. கண்டிப்பா வந்து எனக்கு எனக்கு இப்ப ஓட்டு கிடையாது. நான் இப்ப சுவிட்சர்லாந்துல இருக்கேன். எனக்குன்னு ஒரு ஓட்டு ஓகே. கிடைச்சுனாக்கா, அது டிஎம்கே ஓட்டு தான். அது எப்பவுமே. ஓகே மேம். ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் இன்னும் பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்டர்வியூ கொடுக்க ரொம்ப நன்றி மேம். நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் மதுரை.